இப்பொழுதும் எங்களை புனித அருளானந்தர் பாட இருக்கின்றது. அந்த சத்திரத்தை ஊற்றி நோக்குவோம். இன்றைய சிவகங்கை மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டமும் மரவநாடு எனப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் இரங்கநாத சேதுபதி என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அந்நாட்டுக்குள் குருக்கள் எவரும் நுழையக்கூடாது என்னும் கண்டிப்பான கட்டளையும் இருந்தது. தனியான ஆன்மதாகம் கொண்ட புனித அருளானந்தர் மரபு நாட்டில் மறைப்பணி ஆற்றுவதற்காக செல்லும் போது மரபு நாட்டு அமைச்சன் மாரப்பிள்ளை அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து பலவாறு வதைத்தான். என் பெயரின் பொருட்டு துன்புறுவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களது புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு தாழ்ச்சி ஞான வாழ்வில் மேன்மடைந்த புனித அருளானந்தரே, பாரத நாட்டில் பணிபுரிந்த மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த புனித அருளானந்தரே, அவர்கள் வழியாக திருமறையை நிலைநாட்டியவரான புனித அருளானந்தரே, சிந்தியவரான புனித அருளானந்தரே, மகிழ்வோடும் ஆவலோடும் இயேசுவுக்காய் உயிரை தந்தவரான புனித அருளானந்தரே, அஞ்சா நெஞ்சத்தினராய் குறைஞன் முன் தலை நீட்டி முதந்தாளிட்டு நேற்றினர்வரான புனித அருளானந்தரே, விண்ணரசின் ஒளிமிக்க மரசாட்சிகள் மத்தியில் முடிசூட்டி நிற்பவரான புனித அருளானந்தரே, உலகமெங்கும் புகழப்படும் உன்னத மறை தூதுவரான புனித அருளானந்தரே, மூலம் அன்றாடுவோருக்கு எண்ணிறந்த புதுமைகளை செய்யும் வள்ளலான புனித அருளானந்தரே, ஆன்ம பிணிகளையும் உடல் நோய்களையும் அறவே ஒழிக்கும் நல்ல வைத்தியரான புனித அருளானந்தரே, குருக்களுக்கும் நற்செய்தி பணியாளர்களுக்கும் முன்மாதிரியான புனித அருளானந்தரே, பாசமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த மாலை நேரத்தளை ஆரோக்கிய அன்னையினுடைய நவநாளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமையான இந்த நல்ல நாளில் நம்முடைய சகாய நகர் பகுதிகளே, வட கடற்கரை பகுதிகளே புதிதாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது எழுப்பி இருக்கின்ற புனித அருளானந்தர் கெவிக்கு முன்பாக நாம் அனைவருமே இங்கு ஒன்றாக கூடியிருக்கின்றோம். எனவே இந்த நல்ல நேரத்தளை இந்த கெவியை ஆசீர்வதிப்பதற்காகவும் இதனை திறப்பு விழா செய்வதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். எனவே இந்த நல்ல நேரத்தளை நம்முடைய கிராமத்தினுடைய சமுதாய தலைவர் திரு மோச்சவாஸ் அவர்களும் இணை பணியாளரும் இணைந்து இப்பொழுது இந்த
தட்டரியை எடுத்து ரிப்பனை வெட்டுகின்றார்கள். நாம் அனைவரும் இணைந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மீண்டுமாக ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தாயும் தந்தையுமான எங்கள் தகப்பனை இறைவா, அருமையான இந்த மாலை நேரத்திலே எங்களுக்கெல்லாம் மிக அழகாக அற்புதமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்ற, நம்பிக்கையை நிறைவாக கொடுத்திருக்கின்ற இந்த கடல் தாயினுடைய வடக்கு கடற்கரை பகுதிகளே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலரும் புதிதாக இந்த பகுதி வாழ் மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் நிலை நிறுத்துவதற்கு தேவையாக இந்த அருளானந்தருடைய சிறுவத்தினை சிறிய ஒரு குருசடியாக இந்த இடத்திலே அமைத்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் கூடியிருந்தாலும் இந்த இடத்திலே நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நலத்தை கொடுப்பேன், வளத்தை கொடுப்பேன், செல்வத்தை பெருக்குவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு மழையினிலே இறங்கி வந்தவரே, ஆன்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. மீண்டுமாக இணைந்து ஆன்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. நலம் பெரும் மகிழ்ச்சி உண்டாகுக என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் இந்த சிறுவங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றனர். நாங்கள் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து எங்களுடைய மகிழ்ச்சியான நேரங்களை செலவிடுவதற்கும், அதே வேளையிலே எப்பொழுதெல்லாம் நாங்கள் துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீரோடு வருகின்ற பொழுது நீர் எங்களை இன்னும் இரட்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுத்திட செபிக்கிறோம் அன்பு ஆண்டவரே. அதிலும் குறிப்பாக இந்த நல்ல நாளிலே, இந்த முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய நம்பிக்கையை இன்னும் இரட்டிப்பாக்கிட, அதிலும் குறிப்பாக எங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுக்கின்ற இந்த கடல் தாயின் வழியாக நிறைவான ஆசியை அருளையும் எங்களுக்கு கொடுத்தரல மீண்டுமாக இணைந்து ஆவியானவரே, அன்பில் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நம்முடைய பங்கின் பாதுகாவலி ஆரோக்கிய எண்ணெய் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜபமாகிய அருள் நிறைந்த மரியே வாழ்க. தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார். அதே தூய ஆவியானவர் என்றும் நம்மையும் நம்முடைய நம்பிக்கையையும் பாதுகாப்பார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கைகளை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக. புனித அருளானந்தரே, 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 புனித அருளானந்தரே.
தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. பாசமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த நல்ல நேரத்திலே இந்த திருவுருவம் தாங்கிய அருளானந்தருடைய சிறுவத்தினையும் இந்த இடத்தையும் அழகுபடுத்திய ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் சத்தமாக அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வதோடு மீண்டுமாக இப்பொழுது நம்முடைய கிராமத்தினுடைய சமுதாயத்தினுடைய தலைவர் திரு மோட்சவாஸ் அவர்கள் இந்த கல்வெட்டினை திறந்து வைப்பார்கள். நல்ல கைதட்டுங்க பார்ப்போம். மீண்டுமாக இப்பொழுது வருகை பாடலானது பாட இருக்கின்றது. இணைந்து பக்தியோடு இத்திருப்பலிகளை பங்கெடுப்போம். திருப்பலி செலுத்திட வருகவர்களுக்கு குருகுலமே வருக, குருகுலமே வருக. வழியினில் கலந்திட வருகவர்களுக்கு இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இயேசுவில் பாசமான அருளானந்தருடைய அன்பு பக்தர்களே, ஒரு நிமிடம் கைகளை கவித்துக் கொள்ளுவோம். கண்களை மூடியவர்களாக அமைதியான மனநிலையில அருமையான இந்த மாலை நேரத்துல ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசியோடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நாம், அந்தோணி யாருடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நாம், இன்றைய நாளிலே மீண்டுமாக அருளானந்தருடைய ஆசீர், அதிலும் குறிப்பாக நம்முடைய மறை மாவட்ட பாதுகாவலருடைய அருள், அந்த புனிதருடைய வாழ்வு வரலாற்றை நன்றாக தெரிந்த நாம் மீண்டுமாக இந்த நேரத்தில் இந்த பகுதி வாழ் மக்களையும் பிற மத சகோதரர்களுடைய ஆசியை, அருளை, அன்பை, உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த நேரத்தில் ஒன்றாக இணைந்து பக்தியோடு வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்கள் நிறைவேறிட, நினைத்த காரியங்கள் அனுகூலமாகிட, நம்பிக்கையோடு பயணித்திருக்கின்ற நம்முடைய வேண்டுதல்களை முழுமையாக கேட்க ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது தனிமையாக சென்றார், தனித்திருந்து ஜெபம் செய்தார், அமைதியாக ஜெபித்தார். இந்த திருப்பலிகளை முழுமையாக பங்கெடுக்க, முழுமையாக ஆண்டவருடைய ஆசியை பெற்றிட ஒரு சில மணித்துளிகள் அமைதியோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆசியை இந்த திருப்பலிகளை முழுமையாக கிடைத்திட கண்களை மூடியவர்களாக நம்பிக்கையோடு இந்த நேரத்தை அமைதியாக 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 நம்முடைய மனதினை ஒருமுகப்படுத்தியவர்களாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அருளானந்தருடைய ஆசீர்வாதம், இந்த புனிதனுடைய வல்லமையான ஜெபம் நம்மோடு பயணிக்க, நம்மையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய பங்கினுடைய தேவைகளையும், குறிப்பாக நாம் நம்பி இருக்கின்ற இந்த கடல் தாய் நம்மையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் உயர்த்திட நம்பிக்கையோடு பயணிப்போம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. செந்தமிழ் நாட்டிலே இயேசு மறையை போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலராம், சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்தவராம் நம் புனிதர் அருளானந்தர். இந்நாளிலே இந்த வடகடல் பகுதியிலே அவருடைய உருவம் தாங்கிய கெபியை நாம் நிறுவி இருக்கிறோம். அவரது பரிந்துரையால் நம்முடைய கடற்கொழில் சிறக்க அவரிடத்திலே மன்றாடுவோம். அவரது உழைப்பு, ஜபத்தவம், வீர தியாகம் நிறைந்த பாதையில் நாமும் வாழ அழைப்பு விடுக்கிறார். புனித சவேரியாரை பின்பற்றி செம்மறையை பரப்ப வந்த உத்தம போதகர் கணக்கற்ற ஆன்மாக்களை காத்தது போல நம் ஆன்மாக்களையும் காக்க திருமந்தைகள் சேர்க்க நம்மை தேடி வந்துள்ளார். அவர் இயேசு மீது கொண்ட தீரா ஆவல் நம்மிலும் பற்றி எரியட்டும். துன்பத்தில் இன்பம் காணும் நேயம் நம்மை ஊன்றட்டும். ஆண்டவர் இயேசுவின் அன்பு பணிக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த புனித அருளானந்தரை போன்று நானும் நமது அன்பான இயேசுவுக்காக வாழுவோம். அவரின் நம்பிக்கை கொண்டு நடமாடும் இயேசுவின் நற்செய்திக்காக மாறுவோம். அதற்காக வரம் வேண்டி இணைவோம் இத்தியாக பணியில். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
தாயுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவனே. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித அருளானந்தரின் இதயத்தை மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலராகவும் நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவித்திடவும் இந்த பகுதி வாழ் மக்களை எல்லாம் ஆசிர்வதித்திட இந்த குருசடியின் வழியாக எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திரு வசனங்கள் 19 27 வரை. ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்துக்கு உட்படாதவனாய் இருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை போல ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தய திடலில் ஓட வந்திருப்பவர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காக நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுபவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல் ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல் குத்துச்சண்டை இட மாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாய் மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் அழகானது. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது. உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது.
உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்றும் உண்மையில் தேர்வு பெற்றோம். உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்றும் உண்மையில் தேர்வு பெற்றோம். என்னாலும் உம்மை புகழ்வார்கள், என்னாலும் உம்மை புகழ்வார்கள். உமது பேரன்பை எண்ணி மகிழ்வார்கள், உமது பேரன்பை எண்ணி மகிழ்வார்கள். படைகளின் ஆண்டவரே, வேறிடத்தில் நான் வாழ்வதிலும் உமது ஆலயம் மேலானது. வேறிடத்தில் நான் வாழ்வதிலும் உமது ஆலயம் மேலானது. அருளும் மேன்மையும் அளிப்பவரே, அருளும் மேன்மையும் அளிப்பவரே. உமது உறைவிடம் எனக்கு புகழிடம், உமது உறைவிடம் எனக்கு புகழிடமே. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது, உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது, உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசம் கொண்டு பேறு பெற்றோம், ஏனெனில் அவர்கள் நிறை வாழ்வினையே பெறுவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, குணமாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 12 சொற்றொடர்கள் 23 தொடங்கி 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியது: மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, மரவ நாட்டு மாணிக்கம், செம்மன் புனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித அருளானந்தனுடைய உருவம் தாங்கிய இந்த சிறுவத்தை இந்த பகுதியிலே கடல் தொழிலை அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்திலே நாம் நிறுவியிருக்கின்றோம். இந்த நல்ல முயற்சியை, நல்ல எண்ணத்தை நம்மிடையே விதைத்த கடவுளுக்கு உண்மையிலே நாம் நன்றி செலுத்துவோம். புனித அருளானந்தர், அவரோட இயற்பெயர் என்ன? ஜான் பிரிட்டோவா, ஜான் டே பிரிட்டோவா, ஜான் டே வருமா, ஜான் டி வருமா? பாதி இங்கிலீஷ்ல சொல்லிட்டு பாதி தமிழ்ல சொல்லக்கூடாது. ஜான் டி பிரிட்டோ. அன்பிற்கினியவர்களே, புனித அருளானந்தருடைய இயற்பெயர் என்பது ஜான் டி பிரிட்டோ. இவர் பெயரிலே ஜான் என்பது இருப்பது போல திருமுழுக்கு யோவானுக்கும் ஆங்கிலத்தில் என்ன பேரு? திருமுழுக்கு யோவானா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஜான் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருவருக்குமே ஜான் என்கின்ற அந்த பெயர் இருந்ததனுடைய காரணமாக இருவருக்குமே 3 ஒற்றுமைகள் இருக்கின்றது. என்னென்ன 3ன்னு சொன்னீங்கன்னா பங்குச்சம் ஏதாவது பரிசு விடுவான் உங்களுக்கு. 3 ஒற்றுமை திருமுழுக்கு யோவானுக்கும் நம்முடைய புனிதர் அருளானந்தருக்கும். கழுத்து வெட்டப்பட்டாங்க, ஒண்ணு வந்துருச்சு. கடலாயி அடுத்து ஏரோதியால் 2வது. என்னது? ஓகே, 3 சொல்லிட்டாங்க. ஆனா தனித்தனியா சொன்னதுனாண்டி பரிசு கொடுக்க மாட்டாங்க. நல்லா கை தட்டிருங்க அவங்களுக்கு. அன்பிற்கினியவர்களே, 3 விதமான ஒற்றுமைகள் அவர்களிடத்திலே இருக்கின்றது. இருவருமே ஒரு பெண்ணினுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இங்கே நம்முடைய புனிதரை எடுத்துக்கொண்டோம் என்றால், கடலாயி என்கின்ற அந்த பெண்ணினுடைய கோபத்திற்கு ஆளானவராகவும், திருமுழுக்கு யோவான் ஏரோதியால் என்கின்ற அந்த பெண்ணினுடைய கோபத்திற்கு, சினத்திற்கு ஆளானவராகவும் தான் இருக்கின்றார். இரண்டாவதாக, இவர் திருமுழுக்கு யோவானும் நம்முடைய புனித அருளானந்தரும் இருவருமே அந்த திருமணத்தை தாண்டிய உறவு நிலையை பற்றி, அவர்கள் கொண்டிருந்த அந்த உறவு நிலையை பற்றி, அதுவும் அரச நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய உறவு நிலையை பற்றி அதை சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவதாக, இருவருமே தலை வெட்டப்பட்டு இறக்கின்றார்கள். இது போன்று பல காரியங்களிலே, கோணங்களிலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த ஜான் என்கின்ற அந்த 2 நபர்களுமே பெயர்களை தாங்கியதால் என்னவோ இவர்களுக்கு இருவருக்கும் இடையே இது போன்ற ஒற்றுமைகள் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அதற்கு பலன் மிகுந்த விளைச்சல் கிடைக்காதா? பலன் கிடைக்காதா? பலன் கிடைக்காது. அது மடிய வேண்டும். இந்த வாக்கியத்திற்கு, இந்த இறை வார்த்தைக்கு வாழ்வாக்கியவர் தான் நம்முடைய புனிதர் அருளானந்தர். தன்னையே கோதுமை மணியாக அவர் உருவகம் செய்து கொண்டு, தன்னையே மடிய வைத்து, தன்னையே இழந்து, எவ்வாறு கோதுமை மணி மண்ணில் மடிந்து அது விதையாக விருட்சமாக மாறுகின்றதோ, அதே போல் நம்முடைய புனிதரும் இயேசுவினுடைய நற்செய்தி பணிக்காக தன்னையே முழுவதுமாக இழக்கக்கூடியவராகத்தான் இருக்கின்றார். அவர் பிறந்த நாடு என்பது வேறு, அவர் வளர்ந்த சூழல் என்பது வேறு, கலாச்சாரம் என்பது வேறு. அவர் மிகுந்த பணக்கார ஒரு அரச நிலையில் வாழக்கூடியவர். அத்தகைய பின்னணியில் இருக்கக்கூடிய நம்முடைய புனிதர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக எல்லாவற்றையுமே இழக்க துணிந்தவராகத்தான் இருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அழகாக கூறுவார், என்னுடைய சீடர்களாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டுமோ என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு சில வரையறைகளை கூறுவதில் தன்னை
முழுவதுமாக இழப்பது என்பது அந்த வரையறையிலே சீடராக இயேசுவினுடைய சீடராக மாறுவதற்கான வரையறையிலே ஒன்றாக இது இருக்கும். அந்த சீடத்துவ வாழ்வை வாழ்வதற்கு நம்முடைய புனிதரும் தன்னையே முழுமையாக இழக்க துணிந்தவராகத்தான் இருக்கின்றார். எல்லாவற்றையுமே இழந்து இயேசுவினுடைய நற்செய்தியை மறைபரப்பாளராக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்திலே அவருடைய தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்தே பயணப்பட்டு நம்முடைய நாட்டிற்கு, அதுவும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே வந்து பணி செய்யக்கூடிய ஒரு விதத்தை நாம் பார்க்கின்றோம். இயேசுவை பின்பற்றிய காரணத்தினால், இயேசுவினுடைய சீடராக வேண்டும் என்கின்ற காரணத்தினால், இயேசுவினுடைய நற்செய்தியை எல்லா மக்களினத்தாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக எல்லாவற்றையுமே இழக்க துணிந்தவராகத்தான் நம்முடைய புனிதர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் எடுத்து பார்ப்போம். அல்லது விவிலியத்தில் பலவிதமான கதை மாந்தர்களை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பல மனிதர்கள் இந்த புனிதரை போன்றுதான் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். கடவுளுக்காக எல்லாவற்றையுமே இழக்க துணிந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் கடவுளுடைய அழைப்பை பெற்ற பிறகு தன்னிடம் இருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு விட்டுவிட்டு கடவுளோடு அவர் அழைத்திருக்கின்றார். அவர் அழைத்த அழைப்பிற்கு செவிமடுத்தவராக அவருடைய பின்பற்றி செல்லக்கூடியவராகத்தான் ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம். நாம் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். எந்த அருள் அடையாளம் இயேசுவினுடைய நற்செய்தியை நமக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையை, பொறுப்பை நமக்கு கொடுக்குது? எந்த அருள் அடையாளம்? நோயில் பூசுதலா? திருமுழுக்கு. சிஸ்டர்ஸ் தான் பதில் சொல்றாங்க. நோயில் பூசுதலா இல்ல திருமுழுக்கா? திருமுழுக்கு தான். நாம் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த பணியை எல்லோருக்கும், திருமுழுக்கு பெறக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே நம்முடைய திரு அவை என்பது நமக்கு கொடுக்கின்றது. இந்த நற்செய்தி பணியை அறிவிக்கக்கூடிய நாம், இயேசுவினுடைய சீடராக மாறக்கூடிய நாம் ஒரு சில காரியங்களை இழக்க வேண்டும். இந்த இழத்தல் என்பது கோதுமை மணி தன்னையே இழப்பது போல நாமும் இயேசுவினுடைய சீடராக நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நாம் இழக்க துணிய வேண்டும். எதெல்லாம் இழக்கணும்? எதையெல்லாம் முதல்ல இழக்க வேண்டும்? நற்செய்தி பணியாற்ற சாமியாரா போய் சிஸ்டரா போய் தான் நற்செய்தி பணி அறிவிக்க வேண்டும் என்று இல்லை. எதன் முதலாம் நற்செய்தி பணியாக பொதுநிலையினராக இருந்தும் நற்செய்தி பணியாற்றலாம். நான் அந்த நம்ம நற்செய்தி பணியாளர்களை சொல்ல பொதுவாக கேட்கின்றேன். நற்செய்தினா அறிவிப்புனா என்னன்னு தெரியலீங்களா? நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு நம்முடைய புனிதருடைய வாழ்வை எடுத்து பார்த்தோம் என்றால் தன்னிடம் இருந்த அந்த தாண்மை, நான் மேல்தட்டு நாட்டை சார்ந்தவன், நான் அந்நிய நாட்டிலே பிறந்து அரச குடும்பத்திலே வளர்ந்தவன் என்கின்ற எந்தவித கௌரவமும் எந்தவித தாண்மையும் அவர் கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னிடம் எல்லாவற்றையுமே இழந்து தன்னிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுய கௌரவத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடியவராக அவர் இருக்கவில்லை. நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு முதலாக அடிப்படையாக இருக்கக்கூடியது எதுவென்றால் நம்மையே நாம் முதலில் தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தாண்மையை, நம்மிடம் இருக்கக்கூடிய சுய கௌரவத்தை விட்டுவிட்டு அதை விடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மால் நற்செய்தி அறிவிப்பு பணியை நம்மால் செய்ய முடியும். இரண்டாவதாக வீண் பெருமையை நாம் விட வேண்டும். அருளானவருடைய வாழ்விலை பார்த்தோம் என்றால் எந்த இடத்திலுமே அவர் தன்னுடைய பெருமையை அவர் எந்த இடத்திலுமே பறைசாற்றக்கூடியவராக அவர் இல்லை. அவர் அந்நிய நாட்டிலே இருந்து வந்து தன்னுடைய எல்லா விதமான கலாச்சாரத்தையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கேற்ற கலாச்சாரத்தை அவர் பின்பற்றி தன்னுடைய கலாச்சாரம் தான் உயர்ந்தது, சிறந்தது, பெருமை வாய்ந்தது என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. மாறாக இந்த மண்ணில் எது இருக்கின்றதோ அதையே அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்கியவர், அதை பின்பற்றியவர். நம்முடைய வாழ்விலும் நாமும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக அத்தகைய பணியை செய்ய வேண்டும் என்றால் வீண் பெருமை பேசக்கூடியவர்களாக நான் தான் என்கின்ற வீண் பெருமையை அதிகம் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக பிடிவாத குணம் கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய புனிதருடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால்
அவர் வாழ்ந்த சூழல் என்பது வேறு. அந்த சூழலில் தான் கற்றுக்கொண்ட அல்லது தனக்கு தெரிந்த காரியங்கள் அதுதான் நல்லது, அதுதான் நியாயமானது என்று அவர் எந்த இடத்திலுமே தூக்கி பிடிக்கவில்லை. மாறாக இந்த மண்ணுக்கேற்ற காரியங்களை அவர் உள்வாங்கி அதைத்தான் அவர் செயலாக்கினார். நற்செய்தி அறிவிப்பாக எல்லா மக்களிடத்திலுமே கொண்டு போய் சேர்த்தார். அத்தகைய எந்த ஒரு பிடிவாத குணமும் அவரிடத்திலே காணப்படவில்லை. நாமும் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்திலும் இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை அகற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல் நான்காவதாக, நான் சொல்வது மட்டும்தான் சரி, நான் செய்வது மட்டும்தான் நியாயம் என்கின்ற மனப்பாங்கு நம்மிடையே இருக்கக்கூடாது. நம்முடைய புனிதருடைய வாழ்வில் இது நீக்கமர நிறைந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர் எந்த நேரத்திலுமே தன்னுடைய கலாச்சாரத்தை, தான் வளர்ந்த சூழலை, தன்னுடைய மேல்தட்டு காரியங்களை எந்த இடத்திலுமே அவர் சொல்லி இதுதான் நியாயமானது, இதுதான் தீர்க்கமானது, இதுதான் நல்லது என்று அவர் எந்த இடத்திலுமே தூக்கி பிடிக்கவில்லை. மாறாக அதையெல்லாம் விடுத்து இந்த மண்ணுக்கேற்ற காரியங்களைத்தான் அவர் உள்வாங்கி அதையே நற்செய்தி பணியாக இயேசுவினுடைய வார்த்தைகளை இவற்றை கொண்டே அவர் சொல்லியதாக அறிவித்ததாகத்தான் வரலாறு நமக்கு கூறுகின்றது. நம்முடைய வாழ்விலும் நாம் சொல்வது மட்டும்தான் சரி, நான் சொல்வது மட்டும்தான் நியாயமானது என்கின்ற அத்தகைய மனநிலையை, மனப்பாங்கை விட்டொழித்தோம் என்றால் நம்மாலும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்க முடியும். இந்த 4 நிலைகளிலே இவற்றையெல்லாம் விடுத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மாலும் நற்செய்தி அறிவிப்பு பணியை முழுமையாக செய்ய முடியும். இத்தகைய எண்ணங்களை, மன ஓட்டங்களை, மனநிலைகளை பெற்றிட தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய புனிதரிடத்திலும் அதற்கான ஆற்றலை, அருளை வேண்டி அவரிடத்திலே பரிந்துரையாக அவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. வலியும் ஒளியுமானவரை, நாங்கள் செய்து வரும் கடல் துறையை நிறைவாக ஆசீர்வதியும். கடல் வளம் பெருகவும் கடலிலே பயணம் செய்யும் போது நீரே வழித்துணையாக இருந்திடவும், எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்படைய தேவையான வரங்களையும் கொடைகளையும் தந்து நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடி நாம் எல்லோரும் இணைந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் தாயும் தந்தையுமானவரே, எம் நாட்டை ஆளும் அரசியல் சமூக தலைவர்கள் அனைவரும் மக்களுக்காகவே இப்பதவியில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு வாழவும், நேரிய உள்ளத்தோடும் பாரபட்சமின்றி மக்களை வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நல்லவரும் வல்லவருமான இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் புனித அருளானந்தரை போன்று நற்செய்தியாகிய உம்மை பற்றி வாழவும், எங்களின் அசையாத நம்பிக்கையை நீரே என்பதை உணர்ந்து அனைத்திலும் உம்மை மகிமைப்படுத்தவும், எங்களது வாழ்வு உமக்கு உகந்த சான்று வாழ்வாக அமையவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடியே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் அரணும் கோட்டையுமானவரே, தாய் திரு அவையை வழிநடத்தி காக்கும் தலைவர்களுக்கு நீரே கற்பாரையாகவும் கவசமாகவும் இருந்தருளும். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் ஆன்மீக பாதையிலும் வளர்த்தெடுக்க தேவையான ஞானத்தையும் உடல் நலனையும் தந்து காத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்துல எம்முடைய குழந்தை செல்வங்கள் எழுப்பி இருக்கின்ற எங்களுடைய வேண்டுதல்கள், எங்கள் இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள், நாங்கள் நினைத்த காரியங்கள், நாங்கள் மறந்த காரியங்கள், நீர் அறிந்த எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து அருளானந்தர் வழியாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். மலர்களானே, உன் திருக்கோயில் தீபமானே, மனம் கமலும் மலர்களானே, உன் திருக்கோயில் தீபமானே, கண்டென்னும் பாதை அறிந்தே, அருள்வாழ் மகிழ்வை உணர்ந்தே, திருவாழ்வில் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இந்த அருளானந்தருடைய குருசடி திருவிழா திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தை அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித அருளானந்தரை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேரு பயங்களுக்கு ஏற்ப
நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உமது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீ. அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீ. ஆகவே இறைவா, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதருடைய பெருந்தரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படிகளில் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இரக்கம் நிறைந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அப்பரச காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உம்முடைய உடலாக உம்முடைய இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முக திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், புனித அருளானந்தர், புனித அந்தோனியா, புனித சவேரியா, புனித சந்தியாகப்பர் ஆகியோரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. எழுந்து நிற்போம். அருமையான இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கருத்துக்கள், இன்றைய நாளில் நாம் கொண்டாடிய இந்த திருப்பள்ளி கருத்துக்கள், அதிலும் குறிப்பாக இந்த குருசடிக்காக உழைத்தவர்கள், இந்த குருசடிக்காக உதவி செய்தவர்கள், இன்னும் இந்த குருசடியின் மூலமாக பலன் பெற இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இணைந்து, அதிலும் குறிப்பாக இந்த கடலுக்கு அருகாமையில இருந்து ஜெபிக்கிறோம். இந்த கடலையே நாம் அனைவரும் நம்பி இருக்கின்றோம் என்ற ஒரு நல்ல சிந்தனையில நாம் அனைவரும் இரு கரங்களை விரித்தவாறு இணைந்து ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை பாடலாக பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது போற்ற பெரிய, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, இமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பான அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியான அமைதியை ஒருவர் மற்றொருவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உமது திருவுடல் எங்களை நீதி தீர்ப்பிற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. ஆமென். உத்தமராகிய நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருளானந்தருடைய குருசடியினுடைய திறப்பு விழா திருவிழா திருப்பள்ளிக்கு அழைத்து வந்த நல்ல ஆண்டவர், பாவிகளாக பலவீனத்தோடு வாழ்கின்ற நம்மை மன்னிக்கின்ற நல்ல தெய்வம், இவருடைய அன்பான விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. மனதோடு பேசவா இயேசுவே, மொழியில்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மொழியில்லவா. உன்னோடு பேசவும் உன் தோழி சாயலும் உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும் உன் தோளில் சாயணும் உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. வானில் நிலவாய் என்ன கனவாய் உன் வார்த்தை ஒளி வீசுமே. வானில் நிலவாய் என்ன கனவாய் உன் வார்த்தை ஒளி வீசுமே. கலந்தாய் உணவில் கலந்தாய் உன் வார்த்தை உரமாகுமே. உன் சொல்ல வாழ்வாகுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. ஆழ்கடல் கடந்தால் தீயில் நடந்தால் உன் வார்த்தை வழிகாட்டுமே. ஆழ்கடல் கடந்தால் தீயில் நடந்தால் உன் வார்த்தை வழிகாட்டுமே.
நீய கதியா என் வாழ்வு உனை சேருமே உன் சொல்ல வாழ்வா மனதோடு பேசுவாய் இயேசுவே மௌனம் உன் மொழியல்லவா மனதோடு பேசுவாய் இயேசுவே மௌனம் உன் மொழியல்லவா உன்னோடு பேசும் உன்னோடு சாயணும் உன்னோடு வாழ வேண்டுமே உன்னோடு பேசணும் உன்னோடு சாயணும் உன்னோடு வாழ வேண்டுமே மனதோடு பேசுவாய் இயேசுவே மௌனம் உன் மொழியல்லவா மௌனம் உன் மொழியல்லவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித அருளானந்தரினுடைய எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகமாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கிய அன்னையுடைய அருளையும் அருளானந்தருடைய உறவையும் பெற்றவர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அந்தோனியார் தொடக்க பள்ளிக்கு அருகாமையில் இருக்கின்ற அமலாவை அருள் சகோதரிகள், அதனுடைய தலைமை அருள் சகோதரி புஷ்பராணி அவர்களுக்கு பொன்னாடை போத்துவதற்காக திருமதி ராக்கினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிஸ்டர் வாங்க சிஸ்டர். அவர்களை தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருள் சகோதரி அமளி அவர்கள் இன்றைய நாளில் பணிச்சுமையின் காரணமாக வர இயலவில்லை. அவர்களுக்கு கையை மட்டும் நல்லா தட்டிருங்க பார்ப்போம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அவர்களோடு இணைந்து நம்முடைய அன்னாள் சபை அருள் சகோதரிகள் தலைமை அருள் சகோதரி அருள் பிரகாசி அவர்களுக்கு முன்னாடி போர்த்த எஸ்தர் ராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து இணைந்து பணியாற்றுகின்ற அருள் சகோதரி ஜார்குலின் அவர்களுக்கு பெப்பினா அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்விக்கிறார்கள். பரவாயில்ல, போயிட்டாங்க, போட்டுக்கமா. அவர்களை தொடர்ந்து அருள் சகோதரி ரம்யா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அருள் செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரம்யா சிஸ்டர். அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அருள் சகோதரி ஜூடித் அவர்கள் பணிச்சுமையின் காரணமாக வர இயலவில்லை. நல்லா அவரோட கைதடிங்க பாப்போம். வெரி குட். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அவர்களோடு இணைந்து கடந்த பல ஆண்டுகளாக நம் ஒவ்வொருவருக்கும் பாடல்களின் மூலமாக நம்மை அழகாக பாட வைக்கின்ற பாடல் குழுவினுடைய தலைவர் திரு சைமன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு எஸ் அருமை அவர்களை அடிமை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்னித்துக் கொள்ளவும். வாங்க, இப்ப கைதடுங்க ரெண்டு பேரும். அவர்களை தொடர்ந்து சப்பர அலங்காரம் மிக அழகாக செய்த திரு சூசை அவர்களை பாராட்டுகின்ற விதமாக எஸ் உதயகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். சூசன் அவர்கள் வர இயலாத காரணத்தினால் திரு லோயலா அவர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள். நல்லா கைதட்டி இருக்கப்பா. ரெண்டு பேருமே ஆள் மாறாட்டத்தில் வந்துட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்தை மிக அழகாக நமக்கு காணிக்கையாக கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி
திரு எஸ் ஜெகன். அதை சொல்றதுக்கு முன்னாடி எப்போதுமே இப்படி ஒரு கடற்கரையில் ஒரு குருசடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா பல நேரத்தில் ஆன்மீக காரியத்திற்காக பயன்படும், பல நேரத்தில் வேற காரியத்துக்காக பயன்படும். நானும் பல இடத்துல பார்த்துருக்கிறேன். எனவே பிரியமானவர்களே, இந்த நல்ல நேரத்தில் இது ஒரு ஜெபக்கூடம், இது ஒரு குருசடி, இது கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. அதனால தயவு செய்து பல நேரத்தில் ஜெபத்திற்காக பயன்படுத்துங்கள். மற்றதுக்காக பயன்படுத்தலாம். ஆனா என்ன சொல்றது, இந்த வலையெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. அதையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அது சொன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் கூட எனவே பிரியமானவர்களை ஜெபத்திற்காக பயன்படுத்துங்கள், உறவுக்காக பயன்படுத்துங்கள், அன்புக்காக பயன்படுத்துங்கள். அந்த ஒரு எண்ணத்துல திரு எஸ் ஜெகன் அவர்கள் இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருப்பாங்க. தாராளமாக கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பொன்னாடை போத்துவதற்காக ஓஎம் கவின்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எஸ் ஜெகன் அண்ணன் குடும்பத்துல வேற யாராவது இருந்தா வாங்கப்பா, ஃப்ரீயா தான் கொடுத்திருக்காங்க. நல்லா கைதட்டுங்க பாப்போம். குடும்பத்தாருடைய கருத்துக்களுக்காகவும் அவர்கள் நல்ல எண்ணத்திற்காகவும் நல்ல சிந்தனைகளுக்காக மீண்டுமாக நல்ல கைதட்டுங்களேன். நல்ல பிரியாணி சாப்பிட போறோம், நல்லா கைதட்டுவோம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அவர்களை தொடர்ந்து நம்முடைய கிராமத்தினுடைய சமுதாய தலைவர் திரு பி.டி. மோட்சம் வாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவதற்காக திரு எஸ்.ஏ. திபூர்தீஸ் அவர்களை அழைக்கின்றோம். திபூர்தீஸ் அண்ணன் இருக்காரு. பொன்னாடை போத்துற அண்ணங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா. பொன்னாடை வாங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பொன்னாடை போத்துருவாங்க. நல்லா கை அங்கிட்டு நிற்கிறாரு. நல்லா கை எடுங்க பாப்போம். அவர்களை தொடர்ந்து ஆலய கமிட்டி தலைவர் திரு எஸ்.ஏ. செபஸ்தியான் அவர்களுக்கு பொன்னாடை போத்த அவர்கள் பணிச்சுமையின் காரணமாக வர இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற திரு பாசியான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போத்துவதற்காக திரு பி.எஸ். அந்தோனியார் அடிமை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். போத்துறவெல்லாம் ரெடியா இருக்கிறோம். வாங்குற ஆளுக்கு சீக்கிரம் வாங்கப்பா. வாங்க அண்ணன், இங்க வாங்க, பிரியாணி சாப்பிடுவோம் வாங்க. நல்ல கைதட்டுங்க பாப்பா. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த இடத்திற்கு பத்திரமாக பாதுகாப்பாக இருக்குவதற்காக நமக்கு உதவி செய்த நம்முடைய பாம்பன் காவல்துறை சார்பு ஆய்வாளர் திரு கோட்டைச்சாமி சகோதரர் அல்லது சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அங்கிட்டு நிக்கிறாங்களா? அவர்களும் தன்னுடைய பணிகள் அதிகமாக இருப்பதனால் வர இயலவில்லை. இருந்தாலும் கூட நம்முடைய நன்றி கரத்திற்காக நல்ல கைதட்டுங்க பாப்போம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அதே போல நமக்கு அழகாக நம்ம பேசுறதெல்லாம் மிக அழகாக கேட்பதற்காக உறுதுணையாக இருந்த திரு வசந்த் ரேடியோ செட் உரிமையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போத்துவதற்கு யாராவது ஒருத்த வாங்கப்பா, போத்துங்கப்பா. அண்ணன் வாங்க, எங்கிட்டு வாங்கப்பா. யாராவது ஒருத்தர் அண்ணன், ஒரு அண்ணன் வர்றாரு. நல்லா கைதட்டி பார்ப்போம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்தபடியாக ஒரே ஒரு நபர், எனக்கு அவ்வளவு அறிமுகம் கிடையாது, இருந்தாலும் கூட ஒரு தடவை திடீர்னு வந்தாரு. என்னை வந்து பார்த்தாரு. சாமி, நாங்க இந்த கடற்கரைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம், கெவி கட்டணும் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், ஐயா, நம்ம ஊர்ல எல்லாமே புது திருச்சபை, அதனால தயவு செய்து நீங்க போய் நம்முடைய சமுதாய தலைவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டேன். அப்புறம் அங்கிருந்துலாம் போயிட்டு என்ன பேசுனாங்களாம் எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு வந்து சொன்னாரு, சாமி, இந்த கோயில் குருசடிலாம் கட்டிலாம் முடிச்சாச்சு, சனிக்கிழமை திறப்புலா வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏயா, சனிக்கிழமை பங்கு கோயில்ல பூசை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்க எப்படியாவது மாத்தி கீத்தி வச்சிருக்க, எங்களுக்கு சனிக்கிழமை திறப்புலா வைக்கணும். ஐயா, ஊருக்காரங்களாம் ஒத்துக்கிற மாட்டாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவரும் என்னைய விடலை. அப்புறம் நான் சொன்னேன், சரி இருங்க, வழக்கம் போல ஒரு 10 பேரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாய தலைவர், ஆலய கமிட்டி தலைவர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு 10 பேர் இணைந்து இந்த மாதிரி இப்படி இருக்கு, என்ன செய்யலாம் என்று ஒரு கலந்துரையாடல். அப்புறம் கலந்துரையாடல் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நபர் கடுமையாக உழைத்தார். பல நேரத்தில் நானும் பார்த்திருக்கிறேன். பல தொந்தரவுகள் இருந்தாலும் பல சிரமங்கள் பட்டார். அதை நானும் பார்த்திருக்கேன். ஏனென்றால் அவரோட சேர்ந்து சிறுவை வாங்குறதுக்காக
அதிகாலையில் எழுந்து, நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை பூசையில சொன்னேன், சுயநலத்தோடு கூடிய ஒரு பொது நலன், காலையிலேயே 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த ஒரு குழுவோடு இணைந்து சிறுவம் வாங்குவதற்காக சென்றோம். அங்கும் நான் பார்த்தேன், அவர் பாவமா தான் இருந்துச்சு. நாங்க 10 பேர் இருந்தோம். இந்த 10 பேர் சொல்றத அவர் கேட்கிறதா, இல்ல காசு கொடுக்கறவங்க எல்லாம் சொல்றதை கேட்கிறதா, இல்ல வேற யாரு சொல்றதை கேட்கறதுனே தெரியாம உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டார். இவங்களுக்கும் பதில் சொல்லல, அவர்களுக்கும் பதில் சொல்ல முடியல. அடுத்து அந்த 10 பேர் கொண்ட குழுவுலையும் என்ன செய்யறதுனே தெரியாம அவரு முடிச்சதை பார்த்தா, எனக்கு ஒரு அடிமை கிடைச்சாரா, நான் எப்படி திருன்னு பல நேரத்துல முடிச்சுக்கிட்டே இருக்கிறேனோ அதே மாதிரி அவரும் முடிச்சுக்கிட்டே இருந்ததை நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். பரவாயில்லடா, நம்மள மாதிரியே இன்னொரு தாளு திட்டு வாங்குறதுக்கு இருக்கிறாரு என்று நானும் சந்தோஷப்பட்டு கொண்டதனை போல, உண்மையிலே நான் அவரிடம் பார்த்தது, எப்படியாவது இந்த குருசடியை கட்ட வேண்டும். எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும், எந்த ஒரு சிரமப்பட்டாலும் உண்மையிலே இதை கட்டுவதற்கு பல பேர்கிட்ட உறுதுணை வாங்கினார், பல பேர்கிட்ட தட்டு வாங்கினாரு. ஆனால் கடைசி வரை எப்படியாவது, நிறைய பேர் பொருளாதார உதவி கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னாரு, உதவி கொடுத்திருக்கிறார்கள், நிறைய பேர் நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் யாராவது ஒரு ஆள் பொறுப்பெடுத்து செய்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் இந்த அருளானந்தருக்காக ஒப்பு கொடுத்து அந்த நல்ல பணியை செய்தவர். இங்கிட்ட இருந்து ஒரு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, போதும் போதும் சொல்றாங்க. இருந்தாலும் எப்பவுமே பாராட்டுறது நமக்கு பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, போதும் போதும் சொன்னாலும் நான் விட போறது இல்லை. ஏனென்றால் முன்னாடி நம்ம பிள்ளை ரெடியா நிக்குதுங்க, அதுவும் அருளானந்தரோட நிக்குதுங்க. எனவே அவர் செய்த நல்ல காரியங்கள், மறக்க முடியாத காரியங்கள். எனவே இந்த நல்ல நாளில் திரு எஸ்டி நின்னால்டன் வாங்கண்ணே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்கு திரு SA பவுல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய முன்னாள் தலைவர் அவர்தான், அவருக்கு சரியா இருப்பார் நினைக்கிறேன். எனக்கு நல்ல கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நல்லா கை தட்டுவோமே. நீண்நாள் தான் வாங்க. அப்பாட நல்லா கை தட்டுங்க பாப்பா. இப்ப மறுபடியும் மீண்டுமாக ஆசீர்வாதம்லாம் போடுறாரு பத்தியா. ரைட், போய் வாழ்த்துக்களும் பாராட்டுகள் நன்றிகளும். இப்பொழுது நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த, ஆவலோடு இருந்த இந்த அழகிய கவியினை அர்ச்சித்து நமக்கு புனிதப்படுத்தி நல்லதொரு திருப்பலியை ஆற்றிய நமது பங்கு தந்தை அருட்பணி ரமேஷ் அவர்களுக்கு SM அந்தோணிராஜ் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். SM அந்தோணிராஜ். இப்ப மறுபடியுமாக அம்மாக்கள் சொன்னது மாதிரி போதும் போதும் நம்ம எல்லாரும் ஆகவோடு எதிர்பார்த்த நம்முடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை முன்னாடி ஏத்தாம சொல்லியிருந்தா நீங்க எல்லாரும் போயிருவீன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் சாமியாராகி 16 வருஷம் ஆச்சுல. எனவே பெரிய மாணவர்களே, இப்பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் அன்பு பிள்ளைகள், பாசமான பிள்ளைகள். எனவே இவர்களுக்கு மிக அழகாக தயாரித்த அந்த அக்காக்களுக்கும், உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும், இந்த இடத்தை எல்லாம் அலங்காரம் செய்த அத்துணை நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் இன்னொரு ஒரு தடவை டான்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். இப்பொழுது நீங்க 3 ரெடியா? தமிழக புனிதரே, அன்பாலே வென்ற அறிஞரே, எம் பங்கின் பாதுகாவலரே, புனித அருளானந்தரே, வணங்குகிறோம்,
சபை குருத்துவமே நாமெல்லாம் ஒன்றாக கூடிடுவோம் நமது புனிதரை புகழ்ந்திடவே ஆனந்தமாக நாம் கூடிடுவோம் அருளானந்தர் அவரை போற்றிடவே அருளானந்தர் வருகை நல்ல கைதடுங்க பாப்போம். அருளானந்தர் வர்றார் பார்த்தீங்களா, நல்ல கைதடுங்க பாப்போம். அழுகையோடு வருகிற அருளானந்தரையே வாழ்கிறோம். நல்ல கைதடுங்க பாப்போம். நம்ம பிள்ளை இறைவனின் அருளிலே செந்நீர் சிந்தியே மரவ நாட்டிலே மறைப்பணி ஆற்றவே வாழ்வின் பொருளினை வாழ்ந்து காட்டியே நோய்கள் நீக்கியே புதுமை செய்தீரே தமிழ்நாட்டின் மீதிலே தாகம் கொண்டீரே நம் சிறத்தை தாழ்த்தியே பெரும் தரத்தை பெற்றீரே நமது புனிதர புகழ்ந்திடவே அருளானந்தர் அவரை போற்றிடவே தடிய வேந்தனின் தவறை உணர்த்தியே உள்ளம் உருகியே கேட்கும் வரத்தினை பாவம் போக்கிட கடல் தாண்டி வந்தீரே உயிரம் தந்துதான் எமக்கு உரிமையானீரே உறவு வாழ்வையே மனம் விரும்பி ஏற்றீரே மரப மண்ணிலே மறை சாட்சியானீரே நல்ல கைவிடுங்க. இங்க வாங்க, 3 பேரும் உங்க 3 பேர் பேரையும் சொல்லிட்டு போங்க. இங்க வாங்க, வாங்கப்பா. நல்ல பிள்ளைல ஐரிஸ், அனாஷா, ஷெர்னி. 3 பேரும் என்ன சொல்ல முடியாது. ஆனா ஒரே நாள் தான் இருங்க, பாராட்டணும்ல. ஒரே நாள் தான், ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரே நாள்ல பாட்டு எடுத்து ஒரே நாள்ல பழகி ஒரே நாள்ல முடிகிறதுக்குள்ள பழகின நீங்க 3 பேரும் பேரு தெரியல. நல்ல பிள்ளைய, ஆனா நல்ல விளையாட கை தெரியுங்க. நம்ம பிள்ளைய, நம்ம பெற்ற பிள்ளைதான்ப்பா, நம்ம சொந்தக்கார பிள்ளை. அப்படித்தானப்பா? ரைட். இந்த அருளானந்தருக்கு ஒரு ஆட நல்லா கை தட்டிருங்க பாமா. சின்ன அருளானந்தர் இன்னும் சிரிக்க மாட்டேங்கிறாரு. நல்லா சிரிங்க. முன்னாடி வாங்க, உங்க பேரையும் சொல்லிருங்க பாப்போம். குட்டி அருளானந்தர், உங்க பேரு சொல்லுங்க. உங்கள் பிள்ளையா? ஓ ரைட், ஓகே. நல்லா கை தட்டுங்க பாப்போம். அல்திக்கு வெரி குட், பாராட்டுகள். போயிட்டு வாங்க. அடுத்தபடியாக வாங்க நம்ம பிள்ளை ஆஸ்லி.
நான் கத்துக்கிட்டேன், ஏற்கனவே ஒரு ஆட்டை வீசிட்டேன், இன்னொரு ஆட்டை உங்க மூஞ்சியில வீசணும் என்று வாங்க அங்கிருந்து போவீங்களா? இப்பொழுது நமக்காக தான் கற்றுக்கொண்ட சிலம்பாட்டத்தை ஆடி காண்பிப்பதற்காக வருகிறார். பரவாயில்ல, நம்ம மக்கள் எப்பவுமே நம்ம பிள்ளைகளை பாராட்டக்கூடியவர்கள், அதனால ஒரு ஆட்டை நல்லா கைதட்டுவோமே. நான் இருக்கிற வரைக்கும் நல்லா கைதட்டி மகிழ்ச்சி படுத்துவோம். ரெடியா? ரெடியாமா.